இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆனால் பொதுவாக நம்ம நினைப்போம் சார், நிறைய பேர் தீவிரவாதி இருக்காங்க, ஏன்னா நம்ம எல்லா குண்லையும் எல்லா கடகடகளும் நம்ம அடிச்சிட்டோம்னா ஏதோ ஒரு புல்லெட்டு போய் அடிச்சிடும் அப்படின்னு. இந்த கான்செப்டை கொண்டு போகிறதுனால தான் நிறைய என்ன ஆகுது, புல்லட் வீணாகிறத விட அப்பாவி மக்கள் சாகுறாங்க. எய்ம்டு ஃபயர் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், ஃபயர் ஓட்டணும். பொதுவாக இன்ஃபென்ட்ரியாக இருக்கட்டும், ராஷ்ட் ரைஃபிளாக இருக்கட்டும், அசாம் ரைஃபிளாக இருக்கட்டும், நாங்கள் எங்கள் ட்ரூப்ஸ்க்கு எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, ஏக் கோலி ஏக் துஷ்மன். ஏக் கோலி ஏக் துஷ்மன்னா 1 புல்லட் 1 எனிமி. நான் சொல்லிட்டேன், அங்கேருந்து வருவாங்க தீவிரவாதி, நான் நின்றுட்டு இருக்கிறேன், கீழே வந்து மெஷின் கனோட ஒரு ஜோடி இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நான் தோலில் டச் பண்ணும்போது மட்டும் நீ ஃபயர் பண்ணுறேன். தோலில் டச்சே பண்ணல, அவங்களுக்கு அப்படியே இது விடவிடன்னு இருக்குது. அவன் வந்துகிட்டு இருக்கிறான், 200 மீட்டர் பார்த்துட்டோம். உடனே எல்லாம் கூட்டமாக நம்ம திருவிழாவில் போகிற மாதிரிலாம் வரமாட்டான். ஒரு ஆள் போவார், ஆள் இல்லாமல். இன்னும் சில நேரங்கள் என்ன தெரியுமா செய்வான், ஊரில் இருக்கிறவனை போக சொல்லுவான். சாதாரண பிரஜையை, குடியானவன், அவன் போய் கிளியர் ஆனதுக்கப்புறம் அவன் ஒரு சமிக்கை கொடுப்பான், சிக்னல் கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க வருவாங்க. சார், அப்புறம் நம்ம இராணுவத்தை நினச்சாலே என்ன இன்னொரு நினப்பு பேரலாக வரும் அப்படின்னா, ஹாலிவுட் படங்கள் வரும் சார். குறிப்பாக அந்த பிளாக் ஹாக் டவுன், அப்போ அந்த ரேம்போ 1, 2, 3 இந்த மாதிரியான படங்கள்லாம் சரன்னு எடுத்து சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இராணுவமும் அப்படிலாம் சுட்டிருக்காங்களா? நீங்கள் இருக்கும்போது அந்த மாதிரியான சீன்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? அதாவது நம்ம யூஎஸ் மிலிட்ரி ப்ரொமோஷன்ஸ் படங்களாகக்கூடிய ஹாலிவுட் படங்கள் அது காட்டுறது அதாவது இன்டிஸ்கிரிமினேட்லி ஃபயரிங், ஸ்ப்ரே ஆஃப் புல்லட், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ராஷ்ட் ரைஃபிள் பெட்டாலியன் இன் காஷ்மீர் வேலியில் என்னென்னா, நான் என்னுடைய ட்ரூப்ஸ்க்கு எப்போவுமே சொல்லிவிடுவேன், பர்ஸ்ட் மோடில் ஃபயர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவேன். நான் அதாவது ஒவ்வொரு வெப்பன்லேயும் செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன், AK-47 இருக்கட்டும், இன்சாஸ் 5.56 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த 7.62 mm செல்ஃப் லோடிங் ரைஃபிளாக இருக்கட்டும், இதுகள் எல்லாத்துலேயுமே தெர் ஆர் 3 மோட்ஸ். ஒன்று சேஃப்டி வேல்வை சேஃப்டி கேட்ச் இருக்குல்ல, அதை சேஃபாக வைக்கலாம், இல்லாட்டி சிங்கிள் ஷாட் எஸ்ஸில் வைக்கலாம், இல்லாட்டி பி அல்லது ஏன். இப்போ இருக்கிறதுல பின்னு வருது, முதல்ல ஏன் வரும், ஆட்டோமேட்டிக் ஆர் பர்ஸ்ட் மோட். ஸோ பர்ஸ்ட் மோட். இப்போ நீங்கள் ஹாலிவுட் படங்களில் பார்க்குறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கில் வச்சு ஒரு ட்ரிகர் அழுத்தினோம்னா அது வாட்டுக்கு ஸ்ப்ரே ஆஃப் புல்லட் போகும், சரசரன்னு போகும். அதுதான் பார்த்துருக்கீங்க நீங்கள், ரேம்போலையும் பார்க்கலாம், ஈவன் இது கூட பார்க்கலாம். என்னது பிளாக் ஹாக் டவுன், எஸ், அங்கே மொகாடிஷு அந்த இடத்துல அந்த அர்பன் வார்ஃபேர் அதில் நம்ம பார்க்குறோம். பட் இன் இந்தியன் ஆர்மி பொதுவாக இன்ஃபென்ட்ரியாக இருக்கட்டும், ராஷ்ட் ரைஃபிளாக இருக்கட்டும், அசாம் ரைஃபிளாக இருக்கட்டும், ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஆர்ம்ஸாக இருக்கட்டும், அவங்க நாங்கள் எங்கள் ட்ரூப்ஸ்க்கு எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, ஏக் கோலி ஏக் துஷ்மன் அப்படிம்போம். ஏக் கோலி ஏக் துஷ்மன்னா 1 புல்லட் 1 எனிமி. திஸ் இஸ் நாட் ஒன்லி, அதாவது இது ஒரு அசாதாரணமான கான்செப்ட். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலும் அந்த இப்போ ஒரு 10 பேரை எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஃபாரஸ்ட் உள்ளுக்கு போகிறேன். அதாவது ஃபாரஸ்ட் காஷ்மீரில் தங்தார் அல்லது குப்வாடா அல்லது ஹந்த்வாரா இந்த மாதிரி இடங்களில் ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் 10 பேர் எடுத்துகிட்டு போகிறோம்னா, எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் தான் நம்ம சைட் கான்டாக்டில் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவோம், பிரிஞ்சு போயிடுவோம். கொஞ்சம் தள்ளி போக பிரிஞ்சிருவோம். பிரியும் போது நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து நம்மளே டைரக்ஷனல் டிஸ்ஓரியன்டேஷன் ஆகிடும், முன்னாடி பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ நீ பஸ்ட் மோட் அடிச்சேன்னா எதிரி அடிக்கிறத விட நம்ம ஓன் ட்ரூப்ஸை அடிக்கிறதுக்கோ அல்லது ஓன் ட்ரூப்ஸ் அதனால் கேஷுவலிட்டி ஆகிறதுக்கோ ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன செய்வேன்னா, ஆல்வேஸ் என்ன செய்யுங்க, சிங்கிள் ஷாட்டில் வைங்கம்மே. அண்டு கூடிய மட்டும் எய்ம்டு ஃபயர் பண்ணுங்கம்மே. ஹிப் ஃபயர் பண்ணக்கூடாது. நான் ஹிப் ஃபயர் பண்ண விடவே மாட்டேன். சிம்ப்ளி அது பேண்ட் இன் மை வே ஆஃப் ஹேண்ட்லிங். நம்ம கம்பெனிலே இருந்தோம், பெட்டாலியனில் இருந்தோம். ஹிப் ஃபயர் பண்ணவே விட மாட்டேன். எய்ம்டு ஃபயர் பண்ணுங்கள், சிங்கிள் ஷாட் பண்ணுங்கள். சிங்கிள் ஷாட் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய துருப்பு சீட்டை வெளியே விடவே கூடாது. ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டில் நீ ஃபயர் பண்ணிட்டேன்னா உன்னுடைய பொசிஷனை நீ ரிவீல் பண்ணிட்ட. எங்கேருந்து வேணாலும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் அவங்கள என்ன செய்ய முடியும், எங்கேருந்து வேணாலும் அதை நம்மளை பின் பாயிண்ட் பண்ணி நம்மளை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சிங்கிள் ஷாட் ஃபயர் பண்ணுங்கள் அண்டு எய்ம்டு ஃபயர் பண்ணுங்கள்.
அண்ட் லாஸ்ட் வரலும் ஃபயர் பண்ணாதீங்க. இன்னும் சொல்ல போகிறோம்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு 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 ஆக்டிவிட்டி, அது இட் மேபி ஆப்ரேஷனலி வெரி ரெலவெண்ட்டு. நான் சொல்லிட்டேன், அங்கேருந்து வருவாங்க தீவிரவாதி, நான் நின்றுட்டுருக்கிறேன், கீழே வந்து மெஷின் கன்னோட ஒரு ஒரு ஜோடி இருக்கிறாங்க, 1 LMG 1 and LMG 2. நான் சொன்னேன், நான் தோலில் டச் பண்ணும்போது மட்டும் நீ வந்து ஃபயர் பண்ணுன்றேன். தோலில் டச்சே பண்ணல, அவங்களுக்கு அப்படியே விடன்னு இருக்குது. அவன் வந்துக்கிட்டு இருக்கிறான் 200 மீட்டர் பார்த்துட்டோம். ஒரு இதில் ஒரு தீவிரவாதி வந்து என்னது AK-47 நீட்டிகிட்டு இருக்குது, கிளியர் தீவிரவாதி தெரிஞ்சிருச்சு. 200 மீட்டர் நாங்கள் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் அவன் தோலை டச் பண்ணல. அவனுக்கு தெரியும் டச் பண்ணால் தான் ஃபயர் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். டச் பண்ணால் அதுவும் LMG கூட லைட் மெஷின் கண்ண கூட என்ன எப்படி கான்செப்டில் வச்சுருந்தேன்னா பர்ஸ்ட் ஆஃப் 2 to 3 டர் டர் அவ்வளோதான். அதுவும் கிட்டத்தட்ட எய்ம்டு ஃபயர், இப்படி பிடிக்கணும். சரிங்களா? அங்கேருந்து வர்றாரு, 200 மீட்டர் வந்துட்டார். 3 பேர் 1 2 3 முன்னாடி இருக்கவங்ககிட்ட யாருமே ஆயுதம் கிடையாது. அது வந்து கைடுன்னு சொல்லுவாங்க. கைடுன்னு என்னது, கூட்டிகிட்டு போகிறவங்க. அவன் வந்து ஆயுதம் கிடையாது, அவனுக்கு சுட்டாலும் நம்ம மாட்டிக்குவோம். புரியுதுங்களா? ஆனால் ரொம்ப லாவகமாக தப்பிச்சிருவான். 2வது இருக்கிறவர் வந்து அந்த ஐ திங்க் ஹீஸ் அ மிலிட்டன்ட். 3வது இருக்கிறவனும் மிலிட்டன்ட் தான். 2. ஸோ 2 பேரை கூட்டிக்கிட்டு கைடு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வர்றான். ஒரு குறுகலான பாதை, 200 மீட்டருக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அவனை டச் பண்ணல, யாரை LMG 1ஐயும் டச் பண்ணல, 2ஐயும் டச் பண்ணல. அவங்களுக்கு சொல்லிட்டேன், நான் டச் பண்ணால் மட்டும்தான் நீ என்ன செய்யணும், எய்ம் பண்ணி 2 3 பஸ்ட் டர் அப்படி, அவ்வளோதான். 150 மீட்டர் வர்றான், டச் பண்ணல. மணி சாயந்தரம் 6, வின்டர் அதாவது கண்கருன்னு இருட்டு. 150 மீட்டர் நாங்கள் டச் பண்ணல. இது ஒரு குப்பாடால ஒரு இடம், இன்னும் பக்கம் வர்றோம். இப்போ 100 மீட்டர் டச் பண்ணல. இதில் 200 மீட்டரில் வந்து அவனுடைய சிலவுட் ஒழுங்காக தெரியாது. 100 மீட்டரில் தாடியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். காது தெரியும், இந்த காதுனுடைய இது வந்து 100 மீட்டரில் தெரியும். அவனுடைய கை வீசுறதெல்லாம் தெரிஞ்சிடும். வேகமாக வர்றான். 75 மீட்டர் ஒன்றும் சொல்ல, டச் பண்ணல. நான் ரொம்ப அதாவது வெரி சஸ்பென்ஸ் மூமெண்ட்ஸ் இது. இவங்களுக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவன் சுட்டா நம்ம 3 பேரும் செத்து போயிடுவோம். அங்கே தான் ஹோல்டு பண்ணணும். அதுதான் இந்திய இராணுவம். அந்த லாஸ்ட் மொமெண்ட் வரலும் ஹோல்டு பண்ணுறதுல தான் நம்மளுடைய என்னது ஷுவர் ஷாட் விக்ட்ரி இருக்குது. சாதாரண விக்ட்ரியில் ஷுவர் ஷாட் விக்ட்ரி இன்னும் கொண்டு வரான். கிட்டத்தட்ட 50 மீட்டர் வரும்போது டச் பண்ணேன் அவனை, ஷோல்டரை டக் அடித்தா, விழுந்தான். அப்படியும் பாரு, அந்த முன்னாடி வந்த ஆள் இருந்தான்ல, அவன் ரொம்ப ஷார்ப். அவன் அப்படியே என்ன செஞ்சுட்டான், அந்த அந்த பாதையில் இருக்கிற அந்த பிரிட்ஜில் இருந்து வந்துகிட்டு இருந்தது, குதிச்சிட்டான். இதில் தண்ணியில், அவ்வளோ ஜில் வாட்டரில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணி, குதிச்சிட்டான். ஏன்னா புல்லட்டில் அடிபட்டு சாவறதோட அட்லீஸ்ட் இங்கே ஸ்கோப்பாக இருக்குது. மீது 2 பேர்த்தில் ஒருத்த மேலே அடித்தது, அவன் அங்கேயே சுருண்டுட்டாப்பில். இன்னொரு ஆள் வந்து செகண்டை தட்டினோட செகண்ட்லேயும் அடித்தாங்க. அதுக்குள்ளே ஒன்ஸ், அதாவது ஃபஸ்ட் ஷாட் தான் வந்து ஷியோர் ஷாட், அதுக்கப்புறம் அது லக்கு தான். செகண்ட் ஆள் அடிக்கிறதோ அடிக்காத லக்கு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு டெட் பாடி கிடச்சிது. அந்த டெட் பாடியை கோரிலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, 3 பேர் வந்தாங்க. ஒருத்தன் விழுந்தான், எங்கன்னு தெரியல, அவன்கிட்ட வெப்பன் இல்லை, கைடு. இன்னொருத்தன் வெப்பன் இருக்கிறவன், செகண்ட் ஆள், எல்லாம் விட்டு வருவாங்க. அவங்க ரொம்ப டாக்டிக்ஸில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. உடனே எல்லாம் கூட்டமாக நம்ம திருவிழாவில் போகிற மாதிரிலாம் வரமாட்டான். ஒரு ஆள் போவார், ஆள் இல்லாமல். இன்னும் சில நேரங்கள் என்ன தெரியுமா செய்வான், ஊரில் இருக்கிறவனை போக சொல்லுவான். சாதாரண பிரஜையை, குடியானவன், சாதாரண ஒரு பிரஜையை போக சொல்லுவான். அவன் போயிட்டு அவன் போய் கிளியர் ஆனதுக்கப்புறம் அவன் ஒரு சமிக்கை கொடுப்பான், சிக்னல் கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க வருவாங்க. அவன் என்ன செஞ்சான், பயந்துட்டு தப்பிட்டான். அடுத்த ஆள் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னொரு ஆள் அடித்தோம், ஆனால் அவன் தெரித்து கீழே விழுந்துட்டான். பட் அவனை நெக்ஸ்ட் டே கவர் பண்ணிட்டோம். யூ அண்டர்ஸ்டுட் தட் திங். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு, சிம்பிளாக இதுக்கு பேர் வந்து ஃபயர் கண்ட்ரோல்ங்கிறது. இந்த ஃபயர் கண்ட்ரோல் எந்த ஆர்மிக்கிட்டையும், எந்த யூனிட்டிகிட்டையும், எந்த கம்பெனி, எந்த குழுக்கிட்ட டாப் கிளாஸாக இருக்குதோ அது வந்து வாரில் கட்டாயம் ஜெயிக்கும், தோற்காது. இதுக்கு தான் இந்த ட்ரைனிங் எங்கேருந்து வருதுன்னா, ஏக் கோலி ஏக் துஷ்மன். ஏக் கோலின்னா ஒரு ரவை, ஒரு குண்டு, ஒரு துஷ்மன்னா ஒரு எதிரி. இது வந்து சாதாரணமான கான்செப்ட் கிடையாது. இது இந்த காலகட்டங்களில் இட் இஸ் அ கிரேட் கான்செப்ட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் எஃபர்ட். புரியுதுங்களா?
ஒரு ஆள் ஒரு குண்டுலேயே க்ளோஸ் அப் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஆளுக்கு வந்து 100 குண்டை போட்டோம்னா என்ன அர்த்தம்? மீது 99 குண்டுகளை என்ன செய்கிறீங்க நீங்கள்? வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ வேஸ்ட் அவாய்டன்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸ்க்கு வந்து இந்த ஏக் கோலி ஏக் துஷ்மன், ஆக்சுவலி ஏக் கோலி ஏக் துஷ்மன் முடியாது. பட் நம்மளுடைய எஃபர்ட் என்னவாக இருக்கணும், நம்மளுடைய எண்டவர் என்னவாக இருக்கணும், அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் பொதுவாக நம்ம நினைப்போம் சார், நிறைய பேர் தீவிரவாதி இருக்காங்க, ஏன்னா நம்ம எல்லா குண்ட்லையும் எல்லா கடகடன்னு நம்ம அடிச்சிட்டோம்னா ஏதோ ஒரு புல்லெட்டு போய் அடிச்சிரும் அப்படின்னு. அது வந்து ஒரு ராங் ஃபேலசி, அது ராங்கான மோஸ்ட் ராங். இது இந்த கான்செப்டை கொண்டு போகிறதுனால தான் நிறைய என்ன ஆகுது, புல்லட் வீணாகிறத விட அப்பாவி மக்கள் ஆகுறாங்க. எய்ம்டு ஃபயர், சிங்கிள் ரவுண்ட் அண்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், ஃபயர் ஓப்பன் பண்ணணும். எங்கேயோ 2 கிலோமீட்டருக்கு வரதுக்கு முந்தையே ஃபயரை ஓப்பன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. நம்ம இங்கே இருக்கோம்னு தெரிஞ்சு அவன் இங்கே வரவே மாட்டான், அப்படியே போயிடுவான். இல்லை நம்ம இங்கே இருக்க க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில் நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த ஏக் கோலி ஏக் துஷ்மன் வந்து ஆர்மியினுடைய தாரக மந்திரம். இது வந்து நம்ம வந்து எந்த யூனிட்டோ, எந்த சப் யூனிட், எந்த வந்து பிளட்டூன், எந்த செக்ஷன் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபயர் கண்ட்ரோலை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த யூனிட், செக்ஷன் அண்டு பிளட்டூன் மிக சிறப்பாக என்ன வரும், சண்டையில் ஜெயிக்கும். ஓகே. பொதுவாக சினிமா பார்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், கடன்னு சுட்டுட்டா நிறைய பேர் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் ஏக் கோலி ஏக் துஷ்மன் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் தான் ராணுவம் இயங்குதுன்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கீங்க. நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.